எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஐசாஜி vlogs. ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு யம்மியான க்ரீமி எக் கிரேவி ரெசிபி தான். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒரு க்ரீமி எக் கிரேவி ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக் ரெசிபி ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 கப் வாட்டர் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ அதில் வந்து அனியன்ஸ் வந்து நான் வந்து நார்மலாக கட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லி அண்ட் கார்லிக், உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் கார்லிக், க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. அதோட வந்து கொஞ்சம் கஜு, ஒரு கைப்பிடி அளவு கஜு, இந்த எல்லாத்தையும் வந்து அந்த சுடு தண்ணியில் வந்து நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிட்டு போகிறோம். இதை வந்து ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி கொதிக்க விடுங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அனியன்ஸ் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு போகிறோம். இதை வந்து நீங்கள் வேற ஃபுல்லாக செப்பரேட் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதோட இந்த எக்ஸஸ் வாட்டர் இருக்குது தானே, அந்த வாட்டரை வந்து நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி வேற எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 350 ml கர்ட் எடுத்துக்கோங்க. அந்த கர்டில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், உங்களோட ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதோட வந்து கொஞ்சமாக தேவையான அளவு பெப்பர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கர்டை மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா க்ரீமியாக வரும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ அதை வந்து வேற எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஆற வச்சுக்கிற அந்த அனியன்ஸோட சேர்த்து நல்லா சுண்டாக காய்ச்சி வச்ச ஒரு 500 ml ஃப்ரெஷ் மில்க், நல்லா காய்ச்சி எடுத்த 500 ml ஃப்ரெஷ் மில்கை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பிளெண்ட் பண்ணின அந்த மில்க் மிக்சரை வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரப்போக்குள்ள அந்த நீங்கள் கர்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிருந்தீங்க தானே, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த கர்ட் மிக்சர் அண்ட் மில்க் மிக்சர் எல்லாமே வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கைவிடாமல் ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு போகிறோம், மில்க்கும் கர்ட் மிக்சரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு போகிறோம். உங்களோட பிளெண்டரில் வந்து நீங்கள் அரைச்ச மிக்சர் இருக்கும், அந்த மிக்சரோட அந்த ஓரத்தில் இருக்கிறதுல வந்து ஒரு 1/2 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக அதை வந்து கர்ட் போட்டு அந்த மிக்ஸ் பண்ணினதுலேயும் எக்ஸஸ் மிஞ்சி இருந்தால் அதையும் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அதை இதோட அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. அப்படியே அது அங்கே கொதிச்சதுக்கு போகிறோம். இங்கே இன்னொரு பேனில் வந்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அந்த ஆயில் வந்து ஹீட் ஆகினதுக்கு போகிறோம். கொஞ்சமாக சீரகம், அதோட கொஞ்சம் கடுகுத்தூள், கராம்பு, ஏலங்காய், கருவேப்பட்டை, இது எல்லாத்தையும் வந்து அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தாளிச்சு வந்ததுக்கு போகிறோம். அந்த தாளிச்சு அந்த ஆயிலை வந்து அந்த மிக்சரோட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தாளிச்சு அந்த எண்ணெயை வந்து அந்த மிக்சரோட சேர்த்ததுக்கு போகிறோம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாதிரி நல்லா அந்த மிக்சர் வந்து கொஞ்சம் கொதிச்சு வரப்போக்குள்ள தேவையான உப்பு தூள் இல்லைன்னா உப்பு தண்ணி. ஸோ நான் வந்து உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுறதுனால உப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உங்களோட அந்த சால்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை வந்து இந்த மாதிரி அவிச்சு நடுவால் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்து அந்த முட்டைக்குள்ளுக்கு நல்லா இறங்கினதுக்கு போகிறோம். அந்த எக்கும் வந்து நல்லா ஜூஸியாக உள்ளுக்கு வந்து ஈக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணின எக் எல்லாத்தையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்து கொஞ்சம் குங்குமப்பூ நான் சேர்க்குறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்ண்டா மட்டும் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் வந்து குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் டிஃப்ரெண்ட்டான யம்மியான ஒரு க்ரீமி எக் கிரேவி ரெசிபி உங்களுக்கு கிடைச்சிக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ டெய்லி ஒரே மாதிரி எக் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா எக் தின்னாதவங்க கூட தின்னுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தட், don't forget to subscribe, like and share with your friends and family. Bye bye.